அரிஸ்டாட்டிலும் அவருடைய சீடர்களும் நடந்து போகிறாங்க. நடந்து போகிறப்ப குறுக்க ஒரு ஆறு வந்துடுது. இளமையாக இருக்கக்கூடிய சீடர்கள்லாம் அந்த ஆற்றுலேருந்து அப்படி ஒரு ஜம்ப் அடித்து அந்த பக்கம் போகிறான். கொஞ்சம் 40 வயசு ஆனதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா பின்னால் கொஞ்சம் தூரம் போய் வேகமாக ஓடி வந்து ஆற்றை தாண்டுறான். அரிஸ்டாட்டில் வயசானவர், பெருசு எப்படி தாண்டுதுன்னு பார்ப்போம்டா அப்படின்னு சீடர்கள்லாம் அப்படியே பார்த்தாங்க. பார்த்தாரு, பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை அப்படியே சாய்ச்சார். சாய்ச்சோன்னா அந்த மரத்தை குறுக்க போட்டு அது மேலே நடந்து வந்தார். சிசியங்கெல்லாம் அரிஸ்டாட்டில் நக்கல் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய பேச்சு பேசுகிற, இந்த ஆற்றை தவி நடக்க தெரியும் ஐயா உனக்கு அப்படின்னு பெருசை எல்லாம் நக்கல் பண்ணாங்க. அப்போ அரிஸ்டாட்டில் சொன்னார், நீங்கள் இளைஞர்கள் அந்த இடத்துலேருந்து தாவுனீங்க, போயிட்டீங்க, அவ்வளோதான், உங்களோட முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் முதியவர்கள் வேகமாக ஓடி வந்து ஆற்றை தாண்டினீங்க, உங்களுடைய பணி அதோடு முடிஞ்சிருச்சு. நான் குறுக்க போட்ட மரம் இருக்குது பற்றியா, நான் தாண்டிட்டேன். இனி 1000 பேர் இந்த ஆற்றை கடக்க வந்தாலும் அந்த மரம் அவர்களுக்கும் பயன்பட வேண்டும்னு மரத்தை நான் குறுக்க போட்டேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அரிஸ்டாட்டில்.